அடியேன் திருவாசகம் வரலாற்று முறையில் என்கின்ற தொடரை 4ஆம் நாளாக இன்றும் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மணிவாசகரால் அருளி செய்யப்பட்ட திருவாசகம் ஒரு அனுபவ நூல் என்று நம்முடைய ஆண்டோர்கள் அந்நூலை குறிப்பிடுவார்கள். மற்ற நூல்கள் எல்லாம் தோத்திர நூல்களாகவும் அருளுரை நூல்களாகவும் விளங்கும். ஆனால் திருவாசகம் மட்டும்தான் சிவானுபவத்தினுடைய விளைவாக இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லுகிற ஒரு நூலாக இருக்கிறது. அதனை அருளி செய்த மணிவாசக பெருமான் நம்முடைய சிவன் நெறியிலே நிறைவு நெறியாக கருதப்படுகின்ற குருசீடன் உறவை காட்டுவதற்காக பெருங்கருணை புரிந்தவர். உயர்ந்த பதவியில் இருந்தார். உயர்ந்த செல்வாக்கு, உயர்ந்த புகழ், உயர்ந்த அதிகாரம் எல்லாம் உயர்வு தான். இந்த உலகத்திலே ஒருவருக்கு மிக உயர்வாக தெரிவது மற்றவருக்கு சாதாரணமாக தெரியும். ஒருவருக்கு மிக்க மதிப்புடையதாக தோன்றுவது இன்னொருவருக்கு அற்பமானதாக தோன்றும். ஒரு பொருளை பற்றிய அனுபவம் ஒன்று போல இருக்கும் என்று சொல்ல முடியாது. செல்வத்திற்காக விரும்புகிறவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அந்த செல்வத்தை கண்டு மயங்காத சிலரும் உண்டு, அவர்களும் இருக்கிறார்கள். பதவியை பெற வேண்டும் என்று எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான செயல்களை செய்கிறார்கள். ஆனால் தேடி வருகிற பதவியை கூட வேண்டாம் என்று தள்ளுகிறவர்கள் உண்டு. புகழ் வேண்டுகிறவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் உண்டு. புகழ் வேண்டான்னு சொல்லாதவங்களே இருக்க முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாரும் உண்டு. ஆனாலும் அந்த புகழையும் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சின்ன உதவி செய்தால் கூட யார் செய்தது, எப்பொழுது செய்தது என்பதை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் பலரும் பல விஷயங்களை செய்துவிட்டு நான் செஞ்சேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு பேரை சொல்லாதீங்கன்னு சொல்கிற அப்படியே இருக்கிறாங்க நிறைய பேர். ஆகையினாலே இந்த உலகத்திலே வேண்டேன் புகழ் என்று சொல்லுகிற மணிவாசகர் போல சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இறை அனுபவம் தான் தலையாய வேண்டுதலையாக இருக்கிறது. பிறப்பு வந்ததற்கு பிறகு இந்த பிறப்பினுடைய பயன், இந்த உடம்பு, இந்த உயிரானது ஒரு நாள் நீங்கி போகும் என்பது தெள்ள தெளிவாக தெரிந்த ஒரு செய்தி. மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களும் இறந்துதான் போகிறார்கள். அதிகமான செல்வம் உடையவர்கள் இறக்கிறார்கள், அதிகமான புகழ் உடையவர்கள் இறக்கிறார்கள், அதிகமான பதவியில் இருக்கிறவர்கள் இறக்கிறார்கள். இறப்பு என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. அப்படியானால் இறப்பு வருவதற்கு முன்பாக நாம் சாதிக்க வேண்டியது என்ன அப்படின்னு நாம் பார்க்க வேண்டியிருக்கு.
இறப்பு வருவதற்கு முன்பாக என்ன சாதிக்க வேண்டும்? நாம் எதையெல்லாம் சாதிக்கிறோமோ அதையெல்லாம் விட்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்று சொன்னால் அதனை சாதிப்பதிலே என்ன பிரயோஜனம்? அது நம்ம எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா அதுக்காக கஷ்டப்பட்டு வாங்கி வச்சு வெளிநாட்டுக்கு போவாங்க. சில பேர் நிறைய பொருள்கள்லாம் வாங்குவாங்க. ஆனால் ஏர்போர்ட் வந்த உடனே எக்ஸைஸில் பார்த்து இந்த பொருள்கள்லாம் வெளியில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவான். அது இதுக்காயா இவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றி கித்தி பணத்தை செலவு பண்ணி வாங்கி அதெல்லாம் இங்கேயே போடு. ஏர்போர்ட்டில் தண்ணி வாங்கினா, குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கினா இங்கே 20 ரூபா பாட்டில், அங்கே 160 ரூபா. தண்ணி பாட்டில் 160 ரூபா. தாகத்துக்கு 160 ரூபாயை பார்க்க முடியுமா? சரின்ட்டு அதை வாங்கி ஒரு முடக்கு குடிச்சிட்டு கையில் வச்சுருந்தா உள்ள செக்யூரிட்டி போனவுடனே பாட்டில் தூக்கி போட்டிருக்கிறான். 160 ரூபா கொடுத்து வாங்கினதுன்னா நீ 1600 ரூபா கொடுத்து தான் வாங்க, தண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த பக்கம் அப்படிங்கிறான். அது மாதிரி தான் இந்த உலகத்தில் எவ்வளவு வேணால் இங்கே சம்பாதிச்சுக்க, ஆனால் ஒன்றுத்தையும் நீ எடுத்துகிட்டு போக முடியாது. ஒன்றுத்தையும் நீ எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ அது என்ன ஆகும்னு கேட்டால் உனக்கு வேண்டாதவன்லாம் அதை சாப்பிட்டுட்டு இருப்பான். அவ்வளோதான். அப்படி தான் நடக்கும். ஆகையினாலே இங்கேருந்து போகும்போது எடுத்துக்கொண்டு போவதாக ஒரு பொருள் இருந்து அதை நாம் ஈட்டிக்கொண்டால் அதை எடுத்துகிட்டு போகலாம். இங்கேருந்து போகும்போது எடுத்துக்கிட்டு போகிறதா ஒரு பொருள், ஒரே ஒரு பொருள் தான், அது எடுத்துகிட்டு போகலாம். மித்தது எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. அது என்னன்னு கேட்டால் அதுதான் அருள். அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்குன்னார். அது எடுத்துகிட்டு போகலாம். அது எங்கே சார் கிடைக்கும்? அருள் மாலில் கிடைக்குமா, சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குமா? அது எங்கே கிடைக்கும், எவ்வளோ கிலோ கிடைக்கும் அப்படின்னு இல்லையா கேட்டால் அப்படி கிடைக்கிறது இல்லை. அது விலை கொடுத்து வாங்க முடியாது. அது ஈசனாக பார்த்து தரது. அது நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிரும் மே உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை. சென்று அடையாத திருனர் சாமியை சொல்லுகிற பொழுது நாம் போய் அடைய முடியாது, அவராக வந்தாத்தான் உண்டு. நாம் போய் அடையலான்னா அவங்க பஸ் ஏறி எல்லாரும் அடைஞ்சிட்டோன்னு ஆகிடும். எல்லோரும் இப்போ கோயிலுக்கு வருகிறோம், சிவபெருமானை அடைந்தோன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வந்திருக்கோம், நாம் வழிபாடு செய்கிறோம், வணங்குகிறோம். ஆனால் நாம் அருளுக்கு உரியவரா அப்படின்னு தீர்மானிக்க வேண்டியது அவர் தான். மணிவாசக பெருமான் பூரணமான அருளுக்குரியவராக விளங்கினார். பெருமானுடைய திருவருளை தவிர வேறு எதையும் அவர் பெற விரும்பவில்லை. கருணைய வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னை உடனே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கருதினார்.
எப்பொழுதும் நாம் சிவபெருமானுடன் இருக்க விரும்பினால் சுவாமி நம்மை இருக்க வைத்துக் கொள்வார். நம்முடைய உணர்விலே நாம் எப்பொழுதும் அவரை பிரியாமல் இருக்கலாம். பிசிக்கலாக வி மே பி எனிவேர், அது பிரச்சனை கிடையாது, டசன்ட் மேட்டர். ஆனால் உணர்விலே அவரோடு எப்பொழுதுமே ஒன்றுபட்டு நிற்பதினால எத்தனையோ பிரச்சனை சால்வ் ஆகுது. நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்வு பெருக்கத்தை நிறுவி விட்டோம் என்று சொன்னால், அதற்கு பிறகு இந்த பிரபஞ்சத்தில் நம்மை துன்புறுத்துவதற்கு எதுவும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு தான் சொல்கிறார் அப்பர் சுவாமிகள். நான் சொல்கிறதெல்லாம் திருமுறையில் இருக்கிறதான் சொல்கிறேன். நாம் அவரோடு இருக்கும் பொழுது நமக்கு எந்த அச்சமும் பயமும் இல்லை. நமக்கு ஏன் இவ்வளோ அச்சம் பயம்னா, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறவர்களோட கூட இருக்கிறோம். இந்த உலகத்தாரோடு நாம் இருப்பதுனாலே நமக்கு நிச்சயமாக அச்சம், பயம், கவலை எல்லாமே நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் சிவத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த உணர்வு நிலை, அதிலே நாம் இருப்போமே என்று சொன்னால், கவலைங்கிறதுக்கு நமக்கு வள்ளற் பெருமான் சொல்லுகிறார், உயிர் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் அருகிலே இருக்கிற பொழுது அது கவலைப்படாது, அம்மா இருக்கிறாங்க பக்கத்துலன்னு. அதுபோல் சிவம் உள்ளே இருக்கிறது என்பது உறுதியாக தெரியுமானால் உயிருக்கு கவலை வருவதற்கு வாய்ப்பில்லை. உயிர் கவலைப்படுவதற்கு காரணம், உயிர் அத்துவிதத்தை உணரவில்லை. எக்காலத்தும் தன்னை விட்டு பிரியாமல் இருப்பது சிவம். அது நம்மை விட்டு பிரிவதில்லை. நாம தான் அதை உணர்வில் பிரிந்து இருக்கிறோம். அது நம்ம கூட தான் இருக்கு. அது உணர்வோடு நமக்கு இருக்கிற காரணத்தினால தான் நம்முடைய அறிவு தொழில் படுகிறது. இல்லாட்டி அறிவு தொழில் படாது. நமக்கு காற்றினால்தான் காண்போம், உடன் கண்டால்தான் காண்போம். அது மாதிரி அறிவு நம்முடைய அறிவு. இந்த கண் இருக்கிறதே, இந்த கண்ணுக்கு ஒரு பொருளை உயிர் காட்டினால்தான் காணும். உள்ளே இருக்கக்கூடிய உயிர் தனக்கு எந்த பொருளை காண வேண்டுமோ அந்த பொருளை இந்த கண்ணுக்கு காட்டும். நம்ம எல்லாத்தையும் இப்படி பொதுவாக தான் பார்ப்போம், ஆனால் உயிர் தான் சொல்லும், அதை பார் அப்படின்னு சொல்லும். இப்போ கூட நீங்கள் பொதுவாக பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். டேபிள் இருக்குது, மைக் இருக்குது, தூண் இருக்குது, இந்த டேபிள் இருக்குது, பின்னால் படம் இருக்குது, எல்லாமே இருக்குது, டியூப்லைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் உயிர் சொல்லுது, பேசுகிற ஆள் மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லுது, காட்டுது உயிர். உடனே கண் அதைத்தான் பார்க்குது. காட்டுதா இல்லையா? அப்பப்போ பக்கத்தில் ஏதாவது ஊறுச்சுன்னா இன்னும் போகுதேன்னு திரும்பி பார்வை எப்படி போகும். அப்போ உயிர் காட்டினால்தான் கண் காணும், இல்லைன்னா கண்ணு காணாது. ஒரு கூட்டம், அதில் நம்முடைய நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறார். கண்ணு பொதுவாக தான் பார்க்கும், உயிர் தான் காட்டும். இந்த நடுவில் உட்காந்துருக்காரு பாரு, ஊதா கலர் சட்டை போட்டுக்கிட்டு, அவர் தான் அப்படின்னு கண்ணு காட்டு. கண்ணுக்கு உயிர் தானே காட்டும், உயிர் எல்லாத்தையும் பொதுவாக பார்க்கும். சரி, காட்டிய பிறகு நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளணும். உயிரானது கண்ணுக்கு காட்டும். காட்டிய பிறகு அத்தோடு நின்றுடாது, உடன் காணும். காட்டுவது மட்டுமல்லாமல் உடன் காண வேண்டும். அப்படி காணலைன்னு சொன்னா காட்சி இல்லை. கண்ணு பார்க்கலாம், ஆனால் காட்சி இருக்கிறது என்று சொன்னால் உயிர் உடனே காண வேண்டும். பார்த்துக்கிட்டே நம்ம பாட்டு போவோம். சார் என்ன சார் பார்த்துட்டு பார்க்காதவன் போறீங்க? ஐயோ சார் கவனிக்கல சார். கண்ணு பார்த்தது, உயிர் பார்க்கல. கண்ணு பார்த்தது, உயிர் பார்க்கல. உயிர் பார்க்காத காரணத்தினால
காட்சி நிகழலை. அப்போ கண்ணுக்கு காட்டுவதும் இல்லாமல் அது உடன் காண்கிறது உயிர். அதுபோல உயிருக்கு சிவம் காட்டுவதோடு உயிரோடு இருந்து உடன் சிவம் அறிகிறது. அதனால்தான் உயிரானது இந்த அறிவோடு இங்கு இயங்குகிறது. இல்லாவிட்டால் அந்த கருணை புரியவில்லை என்று சொன்னால் காட்டி உடன் காணுதல் என்று சொல்லக்கூடிய பேருபகாரத்தை சிவம் செய்கிறது. நாம் இறைவனை வணங்குகிற பொழுது அவர் நமக்கு என்ன உபகாரம் செய்திருக்கிறார் என்று தெரிந்து வணங்க வேண்டும். கடவுளினுடைய பெருமை தெரிய வேண்டும் என்றால் அவர் நமக்கு என்ன உபகாரம் செய்திருக்கிறார் என்கிற அந்த உண்மை தெரிந்தால்தான் நமக்கு உண்மையான அன்பு நிகழும். தாயின் மீது நமக்கு எப்படி அந்த அன்பு நிகழ்கிறது என்று சொன்னால், என்னை சுமந்தவள் அவள் என்கிற உண்மை தெரிந்தால்தான், உணர்ந்தால்தான் தாயின் மேலே அன்பு வரும். அதுபோல சிவத்தின் மேலே அன்பு வர வேண்டும் என்றால் சிவத்தினுடைய உபகாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவம் நமக்கு பேருபகாரங்களை செய்திருக்கிறது. நாம் போய் சிவத்துக்கிட்டே கேட்கக்கூடாது, நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்கக்கூடாது. சில பசங்க அப்படி தான் கேட்குறாங்க, அப்பாவையும் அம்மாவையும், என்ன பண்ணிவிட்ட எனக்காக நீ அப்படின்னு கேட்கு. என்ன பண்ண எனக்காக நீ? வேற எங்கேயாவது போய் நான் பிறந்திருக்கலாம் அப்படின்னு கேட்கு. என்னவோ பிறக்கிறதுக்கு இதுக்கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்து எங்கே பிறக்கணும்னு கேட்டு அதோட இஷ்டத்தில் கொண்டு போய் பிறக்க வச்ச மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். எங்கே யாருக்கு மகவாக பிறக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய வினைப்பயன்களால் வருவது. அந்தந்த வினைப்பயன் அவரவருக்கு மகனாக வந்தோம், அவ்வளவுதான். இந்த உயிருக்கு உபகாரம் செய்தவன் சிவபெருமான். இந்த உலகிற்கு தருவித்தவனும் அவன்தான், ஒரு நாள் அழைத்து போகிறவனும் அவன்தான். கூட்டிட்டு வந்தான், கூட்டு போவான். அதெல்லாம் உபகாரம் தான். அவர் பண்ணதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டால் அவர் மேலே உணர்வு பிறக்கும். உணர்வோடு அவரோடு இருந்தால் பகை நம்மை தீண்டாது, அண்டாது. நாம் எப்பப்பெல்லாம் அவரை விட்டு விலகி இருக்கோம். ஒரு குருவை சீடர்களோடு காட்டு வழியாக போனார். அப்படி போகிற பொழுது அவர் என்ன பண்ணார், மாலை நேரம் வந்தது கொஞ்சம். அப்போ உடனே என்ன சொன்னார், நான் தியானத்தில் இருக்கணும்ப்பா, ப்ரேயர் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால் நீங்களாம் இருங்க நான் பண்ணுறேன்ட்டு இவர் உட்காந்து அகபூஜை பண்ணிவிட்டு தியானத்தில் போனார். அப்படி தியானத்தில் உட்கார்ந்தார், தன்னை மறந்து நெட்டையில் இருந்தார். சீடர்கள் சுற்றி இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சிங்கம் வந்துருச்சு. சிங்கம் வந்தால் சீடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு ஒரு மரத்தில் ஏறிட்டான். அவன் கிடைச்ச மரத்தில் ஏறிட்டான் எல்லாரும். இவர் மட்டும் தியானத்தில் இருந்தார். அப்படி சுற்றி அது பார்த்தது, என்ன பண்ணி அப்படி போயிடுச்சு. அப்புறம் இவங்கெல்லாம் இறங்கி வந்தாங்க மெதுவாக. ஒரு தியானம் கலைஞ்சு முடித்தார். குருவே, நீங்கள் தியானத்தில் இருந்தபோது, நெட்டையில் இருந்தபோது ஒரு சிங்கம் வந்தது அப்படின்னு. அப்படியா? நீங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆளுக்கு ஒரு மரத்தில் ஏறியிருப்பீங்க. நான் உங்களை காப்பாற்றலான்னு பார்த்தோம், நீங்கள் அது பரவாயில்லப்பா. சென்னைக்கு சீடர்களெல்லாம் கூட்டிகிட்டு அங்கே வந்தார். ஊருக்குள்ளே நுழைஞ்சார். இரவு தங்கணுமே, ஏதாவது உணவு கிடைக்குதான்னு பக்கத்துக்கு போகலான்ட்டு ஊருக்குள்ளே போனார். நம்ம நல்ல வெஸ்ட் மாம்பழம் கொசு மாதிரி இந்த இவ்வளோ பெருசு ஒரு கொசு, அது நேராக மேலே போய் குருநாதர் மேலே அப்படி உட்கார்ந்தது. உடனே துள்ளி குதிச்சார் குருநாதர். ஐயோ கொசு கொசு துள்ளி குதிச்சார். சீடர்கள் எல்லாம் ஒன்றும் புரியல. அவங்கெல்லாம் சொன்னாங்க, சாமி சிங்கம் வந்தது பயப்படாமல் உட்கார்ந்துருந்தீங்க, கொசு வருது இதுக்கு இப்படி பயப்படுறீங்களேன்னு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு குருநாதர் சொன்னார், சிங்கம் வந்தபோது நான் சாமி கூட இருந்தேன், பயப்படவே வேண்டியதில்லை. இப்போ கொசு வரும்போது உங்களோட இருக்கிறேன், உங்களோட இருந்தால் கொசுவுக்கு கூட பயப்படணும்னு. அது மாதிரி
உணர்வுல சிவத்தோட நாம ஒன்றி இருந்தோம்னா எதுக்கும் பயம் இல்லை, எதுக்கும் பயம் இல்லை. ஆனா உணர்வுல அவரோட ஒன்றது கொஞ்சம் கஷ்டம். நம்மால டிவி சீரியல்ல ஒன்ற முடியும், அரசியல் கூட்டத்தில் ஒன்ற முடியும், இந்திய தொலைக்காட்சிகளில் முதல்ல முறையாக ஒன்ற முடியும், அப்புறம் சினிமாவில் ஒன்ற முடியும். சிவத்தோட மட்டும்தான் ஒன்ற முடியாது நம்மால. அது ஒன்று தான் கஷ்டம். மித்ததெல்லாம் ஒன்றிடுவோம். என்ன சாப்பிட்றோன்னே தெரியாம டிவி பார்த்து கொஞ்ச நாள் கழிச்சு வலது கை விட்டு இடது கையில் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். சிவத்தோட ஒன்றி இருந்தால் துன்பம் இல்லை, பயம் இல்லை. ஆமாம், கிடையாது. வினையே தாக்காது, வினையோ தாக்காது சிவத்தோட ஒன்றி இருந்தால். ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை. சொந்தமாக சொல்கிறேன்னு தான் நினச்சிங்க, இல்லை, அப்பர் வாக்கு. நானா எதுவும் சொல்ல மாட்டேன், திருமுறையில் இருக்கிறத தான் சொல்லுவேன், பெரியவங்க சொன்னதை தான் சொல்லுவேன். என்ன அவங்க சொல்லாதது என்ன நம்ம சொல்லிட போகிறோம்? ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை. கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக. ஒன்றி இருந்த பொழுது, மார்க்கண்டேயர் ஒன்றி இருந்த பொழுது காலன் வந்தான், அவனையே உதைச்சாரு. தான் கூட ஒன்றி இருக்கிற பொழுது மரணம் வந்தா கூட உதைப்பாரு. பேன வந்தா உதைக்காம இருப்பார? கன்றிய, கன்றி என்ன கோபித்தன்னு அர்த்தம். கோபித்து வந்தான் யமன். என்னன்னா அவன் சிரிச்சுக்கிட்டே வருவானா? யமன் வரும்போதே, சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சௌரியமாக இருக்கீங்களா, போகலாமா, வசதிப்படுமா உங்களுக்கு, அப்படிலாம் கேட்டு வருவானா? கடும் கோபத்தோடு வருவான், கடும் கோபத்தோடு வருவான். கண்ணுலையும் காதுலையும் மூக்குலையும் புகையா வரும் கோபத்தில். அட பாவி, இப்படிப்பட்ட வாழ்க்கையை செல்ல தேய்ச்சியே ஓச்சிப்டிய, அழித்து பிறக்க விட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கிண்டில் எரிமுண்டதின விழித்து புகையழ பொங்குவன் கூற்றன் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும். எவன் வருகிற பொழுது கடுங்கோபத்தோட வருவான், அதான் கதை அலறுவான். ஐயோ ஐயோ இன்னும் வருது அப்படி கத்துவான். என்ன ஒன்றும் இல்லை, எவனுடைய விசிட்டு. அதுதான் அலறுவான், கத்துவான், பயப்படுவான். அவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். சுற்றி இருக்கிறவர்கள்லாம் கவலைப்படுவான், நமக்கு தெரியலையேன்னு. ஏன் கவலைப்படுற? இதனால தெரிஞ்சு உனக்கும் தெரியும். கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக. அடியவன் சொல்றது மார்க்கண்டேயரை சொல்றார். கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக சென்று தொழும் இன்கள் சிற்றம்பலத்துள் நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. என்னைக்கு வந்த அப்படின்னு கேட்கிறாராம். இந்த உணர்வு என்று சொல்லக்கூடியதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த உணர்வு அதெல்லாம் இந்த திருவாசகம் படிக்கிற பொழுது தான் தெரியுது எவ்வளோ உணர்வோடு இருந்திருக்கிறார். எப்பொழுதும் உணர்வு என்று சொல்லுவது சிவபெருமானோடு உணர்வு என்று சொல்லுவது அவ்வளவு எளிதாக வருவது அல்ல. நமக்கு அந்த உணர்வு எப்போ வரும்னா நீள நினைதலினாலே வரும். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைத்தொழுவேன் வாழன கண்மட வாழ் அவள் வாடி வருந்தாமே. நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைத்தொழுவேன். நீள நினைதல் வேண்டும். மணிவாசக பெருமானுக்கு அவர் என்னைக்கு திருப்பெருந்துறையில் வந்தாரோ, அந்த காட்சி பெற்றாரோ, அதுக்கப்புறம் வேற நினைவே இல்லை, நினைவு வரவே இல்லை.
அந்த நினைவோடையே இருந்தார். அந்த உண்மையை தெரிந்து பாண்டிய மன்னன் அவரை போற்றி நின்று பெருமானே பெருமானே என்று போற்றி நின்று அவரோடு திருப்பெருந்துறை வந்து திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கக்கூடிய அந்த திருவடி கோயில் அந்த கோயிலை பணிந்து நின்று எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்கின்ற பெருங்கருணையினாலே சிவபுராணம் அருளி செய்கின்றார். பிறகு அங்கிருந்த காலத்திலே தான் அவர் திரு அண்டப்பகுதியும் அருளி செய்தார். உள்ளமெல்லாம் இயங்கிக் கொண்டே இருந்தது. பெருமானே வந்து ஆட்கொண்டீரே, ஏன் அழைத்து செல்லவில்லை? என்ன காரணம் பற்றி எம்மை இங்கே இருக்க வைக்கின்றீர்? எமக்கு இந்த உலகத்திலே என்ன வேலை இருக்கிறது? யாம் இந்த உலகத்திலே எதையும் விரும்பவில்லையே. உலகிலே ஒருவரை நீர் வைத்திருப்பதற்கு காரணம் அந்த உயிர் பலவற்றை விரும்புகிறது என்கிற காரணத்தினால் அல்லவா வைத்திருக்கிறீர். இந்த உலகில் பெற வேண்டிய பொருள் என்று ஏதும் இல்லை உன்னை தவிர என்று நான் எண்ணிய பிறகு அடியேனையும் ஆட்கொள்ள வேண்டாமா என்று கண்ணீர் விட்டு கதறுகிறார், எண்ணுகிறார். அந்த நேரத்தில் தான் அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. நலம் மலி தில்லையுள் பொதுவினில் வருக, நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமார் தரு பொதுவினில் வருக என என்னை ஏல இங்கு ஒழித்து அருளி. இப்பதான் சொல்லுகிறார். இவ்வளவு நாள் இருந்ததுக்கு பிறகு சொல்லுகிறார், நீ தில்லைக்கு வா என்று குறிப்பிடுகிறார். பெருமானுக்கே இது ஒரு செய்தியாக போகிறது. பெருமானுக்கு இது ஒரு செய்தியாக போகிறது. அவர் திருப்பெருந்துறையிலேயே தம்மை வந்து ஆட்கொள்வார், இங்கேயே தான் வருவார் என்று எதிர்பார்த்திருக்கிற பொழுதே நீ தில்லைக்கு வா என்று சொன்னது பெரும் செய்தியாக இருக்கிறது. பெருமான் தன்னை எதற்கு தில்லைக்கு வர சொல்லுகிறார் என்று அவருக்கு புரியவில்லை. தில்லை வா என்று அழைக்கிறார், நீ தில்லைக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். நாயினேனை நலமலி தில்லையுள் கோலமார் தரு பொதுவினில் வருக என ஏல என்னை இங்கு ஒழித்தருளி. அன்று உடன் சென்ற அருள் பெரும் அடியவர், அந்த அடியவர்களை எல்லாம் அழைத்து சென்றது போல தம்மையும் இங்கு வந்து அழைத்து போவார் என்று எதிர்பார்த்திருக்கிற பொழுது நீ தில்லைக்கு வா என்று என்னை சொல்லிவிட்டார். ஏல என்னை இங்கு ஒழித்தருளி, என்னை இங்கு இருக்குமாறு செய்துவிட்டு தில்லைக்கு வா என்று சொல்லிவிட்டார். அப்படின்னா அவர் எங்க இருக்கிறாருன்னு அர்த்தம்? நீ இங்கே இரு அப்படின்னு மற்றவங்களெல்லாம் கூட்டிட்டு நீ தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப மணிவாசகர் எந்த இடத்துல இருக்கிறார்? திருப்பெருந்துறையில் இருக்கிறார். அதானே தெரியுது திருப்பெருந்துறை. அப்ப இது தில்லையில பாடின பதிகம்னா என்ன அர்த்தம்? அது எப்படி தில்லையில பாடி இருக்க முடியும்? கீர்த்தி திரு ஏல என்னை ஈங்கு ஒழித்தருளி கோலமார் தரு பொதுவினில் வருக அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ இது திருப்பெருந்துறையில் அருளி செய்தது, அப்படிதான் சொல்லணும். அதனால தான் நம்ம அங்கே சேர்த்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வரலாற்று முறையில் அடியேன் ஆய்வு செய்து இந்த அதே திருவாசகம்தான் இடம் நோக்கி அதை அமைத்திருக்கிறோம். எந்தெந்த பதிகம் எந்தெந்த இடத்துல வர வேண்டும் அப்படிங்கிறத ஆய்வு செய்து அதை பொருத்தி இருக்கிறோம். இந்த பதிகம் இங்கே தான் வரணும், இங்கே தான் பொருத்தமாக இருக்கிறது என்று கருதி அந்தந்த பதிகங்களை அங்கங்கே வைத்திருக்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது எதை எங்கே செய்திருக்க முடியும் அப்படிங்கிறத நாம் அனுமானிக்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது கீர்த்தி திருவகவில் அவர் பாருங்க, அதுதான் மணிவாசகர் மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், நீ தில்லைக்கு வான்னு சாமி உத்தரவு கொடுத்துட்டார், நான் தில்லைக்கு போகணும், சாமி என்ன உத்தரவு கொடுத்துட்டார். அப்போ திருப்பெருந்துறையில் இருக்கிறார், அங்கே பாண்டிய மன்னன் இருக்கிறான், அதிகாரிகள் இருக்கிறார்கள், எல்லோரும் உடன் இருக்கிறார்கள்.
சிவபெருமானுக்கு சமானமாக வைத்து மணிவாசகரை பார்க்கிறார்கள், போற்றுகிறார்கள். மணிவாசகருக்கு ஒரு கோயிலே எழுப்புகிறான் பாண்டிய மன்னன் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் மேல அவன் பக்தி வைத்திருந்திருப்பான். மணிவாசகர் நிற்கிறார். எய்த்தார் போல திருவடி கோயில் திருப்பெருந்துறையில். மணிவாசகர் கோயில் கட்டினா தனக்கு ஒரு சிலை வச்சு எய்த்தா மாதிரி வச்சிருப்பாரா? அப்படி இல்லை, பாண்டிய மன்னன் வைக்கிறான், இந்த கோயிலை அமைக்கிறான். அப்படி எல்லாரும் இருக்கிறாங்க சுற்றி வர, அத்தனை பேரும் கோயில் கட்டுறான். உலகில் வேற எந்த கோயிலுக்கும் இல்லாத அளவுக்கு இது தனித்தன்மையான கோயிலாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறான். அதனால தான் திருப்பெருந்துறை கோயில் தனித்தன்மைத்து, நீங்கள் மற்ற கோயில் மாதிரி அது இருக்காது. அதில் கொடுங்கை என்று சொல்லக்கூடிய ஒன்று, கல்லிலேயே மடித்து கொடுங்கை செய்திருப்பார்கள். எந்த கோயிலையும் அந்த அமைப்பு பார்க்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் திருப்பெருந்துறை போனால் அங்கே பார்க்கலாம். பின்னால் கோயில் கட்டுகிற பொழுது அவர்கள் அந்த ஒப்பந்தம் போடுவாங்க இல்லையா, இந்த கட்டடம் கட்டுறவங்க. அப்போ ஒப்பந்தம் கட்டுறவங்க இந்த கோயிலை கட்டி தருகிறவங்கிறதுக்கு ஒப்பந்தம் போடுறவங்க கீழே என்ன எழுதுவாங்கன்னு சொன்னால், திருப்பெருந்துறை கொடுங்கை நீங்களாக அப்படின்னு போட்டு, நீங்கள் திருப்பெருந்துறையில் இருக்கிற மாதிரி ஒரு கொடுங்கை கட்டி தரணும்னு கேட்கக்கூடாது, அது எங்களால் முடியாது. கொடுங்கை கல்லிலேயே செதுக்கி, ஒரு வெள்ளைக்கார துரை அந்த கொடுங்கையை பார்த்து விட்டு, அதனுடைய அமைப்பை பார்த்து விட்டு, கல்லில் இப்படி செதுக்க முடியுமா? இது கல் இல்லை, இது ஏதோ போலா இருக்குது, இது ஏதோ போலா இருக்குது, உள்ளுக்குள்ள ஹாலோவா இருக்கும், ஏதோ ஒரு அமைப்பில் இப்படி செஞ்சிருக்கிறார்கள் அப்படின்னு நினச்சிட்டு, இது கல் இல்லைப்பா அப்படின்னா. நோ, இட்ஸ் நாட் a ஸ்டோன். நோ யுவர் ஹைனஸ், இட் இஸ் ஆக்சுவலி ஸ்டோன் அப்படின்னு சொன்னோம். டக்குன்னு பையிலேருந்து அப்படி ரிவால்வர் எடுத்து அப்படி ஷூட் பண்ணோம். அவன் கேட்கறது, அவனை அப்படி எடுத்து டக்குன்னு ஷூட் பண்ணிட்டான். அது என்ன பண்ணிச்சு, அது தொலைச்சிக்கிட்டு போய் அந்த ஓட்டை போட்டுருச்சு. அப்புறமா போய் கிட்டக்க பார்க்குறான், பாறை. இன்னைக்கும் இருக்கு அந்த அடையாளம் திருப்பெருந்துறையில். வெள்ளைக்கார துறை நீங்கள் பாதி பேர் அட்மினிஸ்ட்ரேஷனில் பெரிய ஆளாக இருப்பான், ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் அடிமுட்டாளாக இருப்பான். இந்த கடவுள் இல்லைங்கிறவன்லாம் பெரிய புத்திசாலி மாதிரி பேசுவான். ஆகா, இவனை மாதிரி ஒரு அறிவு இல்லை போல இருக்கேன்னு நினைப்போம். ஆனால் அத்தனையும் போலு. அப்படியே ஒரு அறிவு கிடையாது. இந்த உடம்பு தான் உயிருங்கிறான், இந்த உடம்பு தான் உயிர், இந்த உடம்பால் பெறுகிற இன்பம் தான் முத்தி இன்பம். இதுதாங்க கொள்கை, உலகாயுதர் கொள்கை, இல்லது திராவிட கொள்கை. இதுதான் நான் சொல்றது. ஏன் பயப்படணும்? இல்லைன்னா சொல்ல சொல்லுங்க. நான் இங்கே தான் உட்காந்துருக்கிறேன், திராவிட கொள்கை இது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன், திராவிட கொள்கை என்னென்னா, கடவுள் கிடையாது, உயிர் கிடையாது, இன்பம் கிடையாது, நரகம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது, எதுவும் கிடையாது, வினை கிடையாது, நல்வினை கிடையாது, தீவினை கிடையாது, எதுவும் கிடையாது. அடிக்கிற வரைக்கும் அடிக்கலாம், பத்திரமா அடிக்கலாம். நரகம் கிடையாது, அதனால எந்த பாவம் செஞ்சாலும் தண்டனை கிடையாது. தப்பு செய்யாதுன்னு சொல்றது இல்லை, மாட்டிக்காம தப்பு செய். அதுதானே இப்ப உலகம் நம்ம கண்கூட பார்க்கறது தானே இது. இதுல என்ன இருக்கு? அவன் சொல்ற கொள்கை என்னையா அவன் கொள்கைன்னு கேட்டா, எல்லாம் இப்ப நான் சொன்னது அத்தனையும் கடவுள் இல்லை, பரவாயில்ல, கடவுள் இல்லைன்னு, உயிர் இல்லை, பரவாயில்ல, சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை, வினை இல்லை, பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை, இதெல்லாம் இல்லை, எதுவும் இல்லை. நான் கடைசியில் சேர்த்தேன், அவனுக்கு அறிவு இல்லை, அவ்வளவுதான். எதுவுமே இல்லையா? எப்படா உலகம் இயற்கையா இயங்குது? இயற்கைக்கு ஏது அறிவு? எப்படி இயற்கை தானா இயங்கும்?
ஜடம் தானே அது. அது எப்படி எல்லாம் இயற்கைன்னா இயற்கை எப்படி இயங்கும்? கார் ஓடுது, நல்லா ஓடுது, உடனே சொல்றாரு எவ்வளோ இயற்கையாக அந்த கார் ஓடுது பாருங்க சார். கார் ஓடுது நல்லா, அதை பார்த்து எவ்வளோ இயற்கையாக அந்த கார் ஓடுதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவான்? ஏண்டா காரு ஜடம், அது எப்படா ஒழுங்காக ஓட்டுறவன் ஒழுங்காக ஓட்டுறான்டா. உலகங்கிறது ஜடம், இதை இயக்குறவன் அறிவோடு இயக்குகிறான். அதனால இது சிஸ்டமேட்டிக்காக இருக்கு. இது இந்த உயிரினங்களுக்கு நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது மூச்சு காற்று விடுறதுக்கு ஆக்சிஜன் தேவை. மூச்சு காற்று விடுறதுக்கு ஆக்சிஜன் தேவை. இந்த ஆக்சிஜனை பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி தயாரிக்கணும். ஆனால் மரங்களை வைத்து அந்த ஆக்சிஜனை தயாரித்து இந்த உயிரினங்கள் தழைக்குமாறு செய்தது காரணிச்சர பெருமான். காரணிச்சரன்னு பேர் சொல்ற, பொதுவாக சிவபெருமான் தானே. சரி, இப்போ அந்த பாண்டியன் அந்த கோயிலை எழுப்பி அற்புதமாக அந்த கொடுங்கை எல்லாம் வைத்து, அப்போ அந்த கான்ட்ராக்ட் போடும்போது கொடுங்கை நீங்களாகன்னு எழுதிடுவாங்க. ரெண்டாவது திருவிழிமிழலை விமானம் நீங்களாக அப்படின்னு எழுதுவாங்க. ஏன்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் ஒரு பீஸ் தான் இருக்கும், இதெல்லாம் ஒன்று தான் உண்டு. அதனால் கோயில் கட்டும் பொழுது இந்த கான்ட்ராக்டில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி இதெல்லாம் கேட்கக்கூடாது, இதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு எழுதுவாங்க. அந்த மாதிரி ஒரு கொடுங்கை வைத்து இந்த அற்புதமான இந்த கோயிலை ஒரு அடியாருக்காக எவ்வளவு சிறப்பாக கட்ட முடியுமோ அவ்வளவு சிறப்பாக பாண்டிய மன்னன் கட்டி கொண்டு இருக்கிறான். அப்போ தான் இவருக்கு வருகிறது என்ன வருகிறது? தில்லைக்கு வா அப்படின்னு சொன்னார். இப்போ நானாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? நானாக இருந்தேன்னா என்னை தில்லைக்கு வர சொல்லியிருக்கார் சாமி, கூப்பிட்டுருக்கார், நான் போகணும். பெருமிதமாக சொல்லுவேன்னா இல்லையா? பெருமிதம் இல்லை இல்லை. ஒரு யாரோ ஒரு தலைவர் கூப்பிட்டுருக்காருன்னு சொன்னால அந்த தலைவர் என்னை கூப்பிட்டுருக்காரு பார்க்கணுங்கிறாராம் அப்படின்ட்டு பெருமிதமாக சொல்லிட்டு போகிறோம் இல்லையா? சொல்லிட்டு போகிறோம் தலைவர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு. அவர் ரூமுக்குள்ளே விட்டு உதைக்கிறாரா இல்லை என்ன பண்ணுறாருன்னு யாருக்கு தெரியும்? தலைவர் கூப்பிட்றாருன்னு போக வேண்டிய இது ஒரு பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆனால் சிவபெருமான் கூப்பிட்டார், என்னை தில்லைக்கு வர சொன்னார்னு சொல்லுகிற பொழுது எவ்வளோ பெருமையாக சொல்லணும், எவ்வளோ பெருமையாக சொல்லணும். அவர் சொல்கிறாரு, இந்த நாயை கூப்பிட்டாருங்க, இந்த நாயினேனை நலமலி தில்லை பொதுவினில் வருக அப்படின்னு நாயினேனைன்னு இருப்பாருங்க. எங்கேயாவது இந்த நாய்க்கு இந்த தன்முனைப்பு வந்து விடுமோ, கர்வம் வந்து விடுமோ அப்படின்னு. அதனால சொல்லுகிற பொழுது நாயினேனை நலமலி தில்லை பொதுவினி, என்னைன்னு சொல்லலை, இந்த நாயை வர சொன்னார். திருவாசகம் முழுக்க 67 இடத்துல தன்னை நாயின்னு சொல்லுகிறார். எவ்வளவு உயர்வு, எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிறார். ஏன்னா தன்னையும் அறியாமல் தன்முனைப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக. அது மட்டும் இல்லை, சாமி என்ன தில்லைக்கு வர சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் சொல்றார், அது எப்படி உன்னை மட்டும் வர சொன்னார்? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, உன்னை வர சொல்லிவிட்டாரு, நீ பெரிய தகுதி உடையவனோ அப்படின்னு நினச்சிடக்கூடாதுன்னு. எனக்கு மட்டும் இல்லை, அவர் யாருக்கெல்லாம் அருள் செய்திருக்கார் தெரியுமா? குருவிக்கு அருள் செய்திருக்கார், பன்றிக்கு அருள் செய்திருக்கிறார். இதான் கீர்த்தி திருஅகவல். இந்த கீர்த்தி திருஅகவல் யாருக்கெல்லாம் செய்திருக்கார்? இந்த நாய்க்கும் செஞ்சிருக்கார், அவ்வளவுதான். ஏதோ எனக்கு மட்டும்தான் செஞ்சிருக்காருல்ல. சிவபெருமானுடைய கருணை என்னன்னா அவர் யாருக்கெல்லாம் அருள் செய்திருக்கார் அந்த கீர்த்தியை சொல்லுவது தான் கீர்த்தி திருஅகவல். அந்த கீர்த்தி திருஅகவல்ல சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறார், எல்லாருக்கும் செஞ்சாரு, எல்லாருக்கும் செஞ்சாரு, சரி போனா போயிட்டு போறான், இவனுக்கும் செய்வோம் அப்படின்ட்டு எனக்கும் செய்தார். நாயினேனை நலமலி தில்லை
நாயினேனை நலமலி தில்லை பொதுவினில் வருக என ஏல என்னை இங்கு ஒழித்து அருளி. தில்லைக்கு வான்னு சொல்லிட்டாலடி, கூட்டிகிட்டு போயிருக்கலாம், ஆனால் தில்லைக்கு வான்னு சொன்னார். உடனே தில்லைக்கு கிளம்புகிறார். கிளம்புகிற பொழுது நேர தில்லைக்கு போயிருக்க வேண்டியது தானே. இப்போ என்ன தில்லைக்கு வான்னு சொன்னால் நான் உடனே நேர தில்லைக்கு ஒரு பஸ்ஸை பிடிச்சி போய் சேர்ந்துடணும். அப்படி தான் நான் செய்வேன். உடனே அடுத்த பஸ்ஸை பிடிச்சி போய் சேரணும். அடுத்த பஸ் எவ்வளோ சீக்கிரமாக பிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பிடிக்கணும். கிளாம்பாக்கன்னா ஒரு வாரம் ஆகிடும் போய் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. அதனால் இங்கே ஈசிஆரில் போய் ஏதாவது ஒரு பஸ்ஸை பிடிச்சி அப்படியே போய் சிதம்பரத்துக்கு போயிடலான்ட்டு நான் போவேன். இங்கேருந்து போகிறதா இருந்தால் சொல்கிற ரூட்டு இல்லையா. அப்போ அவர் அங்கேருந்து ஆலவாயிலிருந்து தில்லைக்கு வான்னு சொன்னால் நேராக வந்திருக்க வேண்டியதானே. ஆனால் அவர் வரல. அது மாதிரி அவர் ஏன் இப்படி வரல அப்படின்னு சொன்னால், திருவருள் குறிப்பு தில்லைக்கு வா என்று சொன்னாலும் கூட எப்படி வர வேண்டும், எந்தெந்த ஊர்களை தொட்டு கொண்டு வர வேண்டும் என்கிறதும் திருவருள் குறிப்பாக கிடைத்தது. அதனால் அவருடைய வரலாறை நாம் ஆய்ந்து பார்க்கிற பொழுது அவர் இந்த தில்லைக்கு வருவதற்கு முன்பாக ஒரு 4 இடங்களுக்கு அவர் அவசியமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற இடங்களை பற்றி கூட யோசிக்கலாம். ஒரு 4 இடம் வந்திருக்கிறார். ஒன்று திருவிடை மருதூர், இன்னொன்று திரு அண்ணாமலை, இன்னொன்று திரு காஞ்சிபுரம், 4வது திரு கழுக்குன்றம். இந்த 4 இடங்களுக்கும் அவர் அவசியமாக வந்திருக்கிறார்னு நமக்கு அவருடைய திருவாசகத்திலிருந்து தெரிகிறது. ஏனென்றால் அந்த இடங்களிலே அருளி செய்யப்பெற்ற பதிகங்கள் தெள்ளத் தெளிவாக இருக்குது. காட்டினாய் கழு குன்றிலே அப்படின்னு சொல்லுகிற பொழுது திருக்கழுக்குன்றத்திலே இருந்திருக்கிறார். திருவண்ணாமலையில் திருவம்பாவையை பாடியிருப்பதற்கான அண்ணாமலையார் அடிக்கமலம் செண்டிரஞ்சும், அது மட்டும் இல்லை, அந்தமாய் உலகு ஆதியும் அந்தமும் இல்லையா, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி, அதான் திருவண்ணாமலை. ஆதியும் அந்தமும் இல்லாத பெருஞ்சோதி திருவண்ணாமலை. அது எடுத்தோடனே அந்த மலையை எப்படி சொல்றாரு பாருங்க, ஆதி அந்தம் காண முடியாத சோதி. 2 பேர் பார்க்கணும்னு கிளம்புனாங்க இல்லையா, ஒருத்தர் கீழே போனார், ஒருத்தர் மேலே போனார். ஒருத்தர் கீழே போனார், ஒருத்தர் மேலே போனார். 2 பேரும் பார்க்க முடியல. அது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, 2ம் இல்லாத பெருஞ்சோதி. அப்படி எழுந்த சோதி தான் அண்ணாமலை. அதனால அந்த அண்ணாமலையில் பாடும்போது எடுத்தவுடனே அதில் பல இடங்களில் கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, பரஞ்சோதி, சோதின்னு நிறைய இடங்களில் வரும். திருவண்ணாமலை சோதி தானே. அண்ணாமலைங்கிறது அந்த மலை தான் கோயில், மலை தான் கோயில். நிறைய பேர் உள்ளுக்குள்ளே போனால் ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த மலைக்குள்ளே ஒரு கோயில் இருக்குல்ல, அதுதான் கோயில்னு நிரம்ப பேர் கும்பிட்டுட்டு நிறைய பணத்தை பாவம் கொடுத்துட்டு வராங்க. மலையை கூட சரியாக பார்க்குது, கோயிலை பார்த்துட்டு வந்துடுறாங்க. கோயிலுங்கிறது பிற்காலத்தில் வந்தது. ஞானசம்பந்தர் காலத்தில் கூட கோயில் கிடையாது, உள்ள கோயில் கிடையாது ஞானசம்பந்தர் காலத்தில். அதுக்கப்புறம் குடஞ்சி ஒரு கோயில் பண்ணான். மலை தான் கோயில். இப்போ எந்த ஊர் கோயிலாக இருந்தாலும் அந்த ஊர் கோயிலுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது. நட சாத்திடுவாங்க, 12 மணிக்கு போனால் நட சாத்திடுவாங்க, ராத்திரி 8:30 மணி 9 மணிக்கு வந்தால் நட சாத்திடுவாங்க. அப்படி இருக்கும். நட சாத்தாத ஒரே கோயில், ராத்திரி 12 மணிக்கு போனால் கூட பார்க்கக்கூடிய ஒரே கோயில் திருவண்ணாமலை மட்டும்தான். நீங்கள் 11:30-12 மணிக்கு பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த மலையை பார்த்தீங்கன்னா கோயிலை பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்காகத்தான் அப்படி எழுந்து நிற்கிறாராம். நான் மலையாகவே இருக்கிறேன், எங்கேயும் தேடாத, இங்கே வா இங்கே வா.
அங்கே போய் தேடுறான் மலை எங்கே சார் இருக்குன்னு. என்ன பண்ணுறது சொல்லுங்க. அண்ணாமலையானை பாடுதுங்கானம்மானாய், அந்த மலையா உயர்ந்து நிற்கிறார். சிறுசா இருந்த அளவு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மற்ற கோயில்னா கற்பகிரகத்தில் போய் அவர் சின்னதாக இருக்கிறத அவரை பார்க்கணும். இங்கே நிமிர்ந்து விளங்குகிறார், உயர்ந்து விளங்கும் சோழசைலர். அந்த அண்ணாமலைக்கு அவ்வளவு சிறப்பு இந்த திருவண்ணாமலைக்கு. அங்கே போயிருக்கிறார். இதெல்லாம் அவருடைய பதிகங்கள் நமக்கு காட்டுகிறது அவர் இந்தந்த ஊருக்கு. அப்போ என்ன தெரியுதுன்னு சொன்னால், அவருக்கு தில்லை போக வேண்டும் என்ற உடனேயே நீ திருவிடை மருதூர் வா என்று ஒரு குறிப்பு கிடைக்குது. அதனால திருவிடை மருதூர் போகிறார். தில்லைக்கு தான் ஃபைனல் டெஸ்டினேஷன், கடைசி இடம் தில்லை தான். ஆனால் எது வழியாக போகணும், ஒவ்வொரு இடத்துக்கும் போனதுக்கப்புறம் அடுத்த இடம் எதுன்னு குறிப்பு தந்திருக்கிறார். அந்த குறிப்பின்படியேத்தான் போயிருக்கிறார் என்று நாம் அனுமானிக்க முடிகிறது. அதனால முதல்ல போனது திருவிடை மருதூராக இருக்கலாம். அங்கதான் பாடுகிறார். திரு ஏசரவுன்னு ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த இடத்துல திரு ஏசரவுன்னு, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன், தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான், தானே வந்தனதுள்ளம் புகுந்தடியே கருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே அப்படின்னு அற்புதமா அந்த திரு ஏசரவு. திரு ஏசரவுன்னா என்ன அர்த்தம்னா, ஏசரவுன்னா நாணம்னு அர்த்தம். நாணம், வெக்கம், வெக்கப்படுற. சாமிக்கு முன்னால் போய் நின்ன உடனே நமக்கு வெக்கம் வரணும். என்ன வெக்கம் வரணும் அப்படின்னு கேட்டால், இவ்வளவு குற்றமும் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி நான் நிற்கிறேன்னு, இவ்வளவு தப்பும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாதவன் மாதிரி நான் நிற்கிறேன்னு நமக்குள்ளேயே ஒரு வெக்கம். அப்படி அதைத்தான் சொல்றார் திரு ஏசரவுன்னு. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். எப்படி இனிக்கிறாரா? தேனா இனிக்கிறாரா, இன்ன அமுதமுமாய் இனிக்கிறார். தேனாய் இனிக்கிறான்னு சொல்லணும். அடட நம்ம தேன் மாதிரி இனிப்பாரான்னு நம்ம சொல்லிடுவோம் டக்குன்னு. இன்ன அமுதமுமாய் அது நமக்கு தெரியாத விஷயம். நமக்கு தெரிஞ்சது தேனு, தெரியாதது இன்னமுது. தெரிஞ்சது சொல்லித்தான் கூப்பிட முடியும். இப்போ நம்ம வீட்டுக்கு போய் ஒரு காஃபி சாப்பிட்றோம். சார் காஃபி எப்படி சார் இருக்கு அப்படின்னா, அமுதம் மாதிரி இருக்குது சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? காஃபி கொடுத்தா அமுதம். நண்பர் கேட்டார், ஏன் அந்த காப்பியோ திராவியாக இருந்தது, நீ எதுக்கு அமுதம் மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன் கேட்டால், அமுதம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, அது எப்படி இருக்குன்னு தெரியாது, இப்போ இதுவும் சாப்பிட்டேன், இது என்னன்னு தெரியல, அதனால் இது அமுதம்னு பேர் சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லைட்டார். அமுதம் நமக்கு பழக்கம் இல்லை. என்னவோ அமுதம் நம்ம அப்பப்போ வாங்கி ஒரு டோஸ் வாங்கி குடிக்கிற மாதிரி, இது அமுதம் மாதிரி இருக்குது சார், இது அமுதம் மாதிரி சார் அப்படின்னு சொல்கிறோம். அமுதம்னா எப்பயாவது சோதிச்சிருக்குமா? அதை பற்றி நமக்கு முன் அனுபவம் இருக்கா? இல்லை. இந்த மாதிரி முன் அனுபவம் இல்லாமல் உதாரணம் விடுறதுல நம்மளை விட பெரிய ஆளுங்களும் கிடையாது. ஆனால் இவர் அனுபவிச்சவர். நீ தேனை பார்த்துக்கோ எப்படி இருக்குன்னு தேனு, அது மாதிரி எனக்கு அமுதமாக தெத்திச்சவர். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இப்போ ரொம்ப பேர் இந்த சிவாய நம என பெற்றேன்னு உடனே அவர் திருப்பெருந்துறையில் உபதேசம் பண்ணார் சிவாயனம். இல்லை, திருப்பெருந்துறையில் சிவாய நம உபதேசம் பண்ண, அது தீக்ஷா குரு கொடுக்கறது அந்த உபதேச மந்திரம். போதகுரு அந்த மந்திரம் கொடுக்க மாட்டார். தீக்ஷா குரு கொடுக்கறது தான் நமச்சிவாய சிவாய நம, இதெல்லாம் தீக்ஷா குரு கொடுக்கறது. அவர் தீக்ஷா குரு கொடுக்குற மந்திரத்தை அவர் கொடுப்பார, சாமி அதிசூட்ச மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார் அவர், போதகுரு. அப்போ சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு சொன்னது எதை சொல்லுகிறாருன்னா, அந்த நெறியில் வந்தேன்னு சொல்லுகிறார், முன்பு பெற்றதை சொல்லுகிறார்.
நான் அந்த நெறியில் நானேயோ தவம் செஞ்சேன், என்ன தவம் செஞ்சேன்னு தெரில, நான் சிவநெறிக்கு வந்தேன், இந்த மந்திரத்தை பெற்றேன், அதை உச்சரித்து உச்சரித்து உம்மை பெற்றேன். அதனால முதல்ல பெற்றதை சொல்லுகிறார். பல இடங்கள்லேயும் மணிவாசகர் தான் திருப்பெருந்துறைக்கு வந்து பெருமானுடைய அருளை பெறுவதற்கு முன் பெற்ற அனுபவங்களையும் பல இடங்களில் சொல்லுவார். அதில் ஒன்று இது. அந்த அனுபவம் முன்னாலேயும் சிவநெறியில் நின்ன அனுபவம் இருக்கு. நீரு பூசுகிற நெறியில இருந்த காரணத்தினாலே எப்பொழுதும் சிவன் நினைவாக இருந்து சிவம் எப்பொழுது வருவார், என்னை ஆட்கொள்வார் என்று காத்திருக்கிறார். அந்த நேரம் பெருமானுக்காக காத்திருப்பது. ஆகையினாலே அதை சொல்லுகிறார். நானேயோ தவம் செய்தேன். தவம் செய்திருக்கிறார், செய்யாம எப்படி வரும்? நான் என்ன தவம் செய்தேனோ தெரில, அந்த தவத்தினாலே எனக்கு இந்த அஞ்செழுத்து மந்திரம் கிடைத்தது. பஞ்சாட்சரம் நமக்கு கிடைக்கணும், அதை நாம் உச்சரிக்கணும். அஞ்செழுத்து மந்திரம் ஆகி வந்த மந்திரமாக நமக்கு கிடைக்கணும். நம்ம எப்பயோ ஒரு தடவை அஞ்செழுத்து மந்திரம் இல்லை, எப்பொழுதும் அஞ்செழுத்து மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன். நமச்சிவாயை சொல்லிக்கிட்டே இருந்தால் சிவாய நம்ம கிடைக்கும். சிவாய நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் போதகுரு வந்து சிவய சிவ தருவார். தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். அஞ்செழுத்து மந்திரம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. இந்த ஊனை விரும்புகிற வாழ்க்கை நீங்கி போயிற்று, சிவத்தை விரும்புகிற வாழ்க்கை ஆகி போயிற்று. சிவத்தையே விரும்புகிற வாழ்க்கை, எப்பொழுது சிவ நினைவு, எப்பொழுது சிவ சம்பந்தமாக இருத்த, எல்லாத்தையும் சிவத்தோடு சம்பந்தப்படுத்துறது. ஒரு நல்ல உணவு கிடைக்குது, பெருமானுடைய திருவருள் இன்னைக்கு நல்ல உணவு கிடைச்சது. தாகத்துக்கு தண்ணி கிடைச்சது, தாகத்துக்கு தண்ணி கிடைச்சது. உடனே சுந்தரர் சொல்லுகிறார், ஆஹா இது சங்கரனார் திருவருள் போல தித்திக்குதுன்னார். பாருங்க, தண்ணி கிடைக்குது, தண்ணியை குடிக்கும் போது சிவபெருமானுடைய திருவருள் மாதிரி இது தித்திக்குது. நம்ம என்னைக்காவது தண்ணி குடிக்கும் போது சொல்லியிருக்கோமா? என்ன ஒன்றும் ஒருத்தர் சொல்ல மாட்டேங்குது. தண்ணி குடிக்கும் போது, சாப்பிடும்போது எல்லா நேரத்திலையும் சிவனோட நினைவில் சிவனை புகழ்ந்து, பெருமானே இன்றைய உணவு நீ தந்தது, இந்த உணவு நீ தந்தது, இந்த உணவு நீ தந்தது அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டா செமிக்கிறதுக்கு அவர் பொறுப்படுத்துக்குவார். இந்த உணவு என்னால எனக்கு கிடைக்குதுன்னா நீயே செமிச்சிக்கோன்னு விட்டுருவார். செமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ள வேலை நடந்தா தானே செமிக்கிறது. சாப்பிட்ற வரைக்கும் என் கண்ட்ரோலு, சாப்பிட்ட அப்புறம் என்னவோ சார் தெரியல அப்படின்ட்டு இப்படியே தடவி போனதெல்லாம் அப்படியே போய் உட்காந்து கப் சிப்புட்டு உட்காந்துருக்கு. எல்லாம் அங்கே மிஷின் மாதிரி வேலை நடக்குது இல்லை, நடக்கணும் இல்லை. இங்கே சொல்லுகிறார், மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்துள்ளுருக தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் என்று எத்தி பருகிய நின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருணனக்கிங்கு இடைமருதே இடம் கொண்ட அம்மானே. இடைமருதே இடம் கொண்ட அம்மானேங்கிறார். அதனால் இந்த இடைமருதில் இதை பாடி இருக்கிறார் திருவிடைமருதூரில் இந்த பதிகத்தை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. ஏன் இங்கே பாடி அது சொல்ல இடைமருதே இங்கே இடம் கொண்ட அம்மானே, நம் முன்னால் நிற்கிறார், வாடுறாருன்னு அர்த்தம். இதுக்கு அப்புறம் தாங்க
ஒரு சின்ன டர்னிங்கு, சின்ன டேர்னிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் தான் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திரு ஏசரவு அப்படின்னு சொல்லுகிற பதிகம் வரைக்கும் இப்போ நம்முடைய கணக்கில் நான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த இது வரைக்கும் 28 பதிகம் வந்துருச்சு. எத்தனை பதிகம் சொல்லியிருக்கார்? மொத்தம் 51 பதிகம், 28 பதிகம் வந்தாச்சு. 28 பதிகத்திலையும் ஒரு பதிகத்திலேயாவது பெண்கள் விளையாட்டு வரல. இனிமே பாருங்க, இனிமே தான் ஒவ்வொரு பதிகம் ஒவ்வொரு ஊர்லேயும் அருளி செய்கிற பொழுது பெண்களை மையமாக வைத்து அவர்கள் ஆடுகின்ற ஆட்டம், அவர்கள் ஆடுகின்ற அவர்களுடைய செயல்கள், இதை மையமாக வைத்து பதிகம் அருளி செய்வார். இவ அடுத்தது அருளி செய்த பதிகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரு பொன்னூசல்னு. ரொம்ப பேர் அது உத்தரகோச மங்கையில் அருளி செய்தது என்று தான் சொல்வார்கள். ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் இல்லை. அவருடைய வரலாறை பார்க்கிற பொழுது தில்லைக்கு வான்னு சொன்னதுக்கு பிறகு அவர் உத்தரகோச மங்கைக்கு போயிருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, உத்தரகோச மங்கையில் அவர் சொல்லுகிற செய்திகள் எல்லாமே, அதாவது குதிரையில் வந்ததை சொல்லுகிறார். அதை சொல்லு ஞானம் மிக பரிமேல் கொண்டு நமையாண்டான் என்று அதை சொல்லுகிறார். அப்ப ஆலவாயில நடந்ததற்கு பிறகுதான் இதை பாடியிருக்க வேண்டும். ஆலவாயில இது நடந்த பிறகு அவர் திருப்பெருந்துறை வந்து சிவபுராணம் பாடி அந்த நிலையில் அவர் போயிருக்கிற பொழுது மீண்டும் உத்தரகோச மங்கைக்கு போய் இதை பாடியிருப்பார்னு சொல்ல முடியாது. அப்போ இது எங்கே பாடியிருக்கார்? திருவிடைமருதூரில் தான் பாடியிருக்கார். அது எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அவையே சொல்லுகிறார். ஊன் தங்கி நின்றுருக்கும் உத்தரகோச மங்கைக்கோன் தங்கு இடைமருது அப்படிங்கிறார். உத்தரகோச மங்கையில் இருக்கிறவன் தங்குகின்ற இந்த இடைமருதிலே அடியேன் பாடுகின்றேன் என்று குறிப்பிடுவதனால இந்த பதிகமும் திருவிடைமருதூரில் அருளி செய்து. சரி, இந்த பதிகத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டால், பொன்னூசல் போரார் வேர் கண்மடவீர் பொன்னூசல் ஆடாமோ அப்படின்னு பெண்களை மையமாக வைத்து பதிகம் முதலாக இந்த பொன்னூசலை அருளி செய்கிறார். ஏன் அப்படி செய்கிறார்? நிறைய பதிகம் அருளி செய்கிறார். அதுக்கப்புறம் பொன்னூசல், திருத்தோள் நோக்கம், திருச்சாடல், நிறைய பெண்களை மையமாக வைத்து, இன்னும் சொல்ல போனால் பெண்கள் ஆடுகிற ஆட்டம்லாம் வச்ச திருச்சாடல், இப்போ சொல்கிற பொன்னூசல், திருத்தோள் நோக்கம், பொற்சுண்ணம் இடித்தல், திருவம்பாவை, திரு அம்மானை, இப்படி எல்லாமே பெண்கள் மையமாக வச்சே பாடுறார். நானும் தேடி தேடி பார்த்தேன். நம்ம ஆண்களை மையமாக வச்சு ஒரு கபடியோ அல்லது ஒரு ஃபுட்பாலோ ஏதாவது ஒரு வச்சிருப்பாரோன்னு பார்த்தேன். நம்மளை கண்டுகிற மாதிரியே தெரில. எல்லாம் பெண்கள் விளையாட்டாகவே வச்சு செய்திருக்காரு. என்ன காரணம்னு பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த புறச்சமயத்தார் இருக்கிறார்கள் அல்லவா, மதம் மாற்றம் செய்கிறவர்கள், மதம் மாற்றம் செய்கின்ற அந்த மதமாற்றத்திற்காக வருகின்ற தூதுவர்கள், மதமாற்றத்துக்காரர்கள் இருக்கார்களே, அவர்களுக்கு குறியெல்லாம் யார் மேலே இருக்கும்னா பெண்கள் மேலே தான் இருக்கும். ஏனென்றால் ஒரு பெண்ணை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒரு சந்ததியே கன்வெர்ட் ஆகிடும். ஆகையினாலே அவர்கள் எப்படி ட்ராப் போடுவார்கள் என்று சொன்னால், இந்த பெண்களைத்தான் மையமாக வைத்து அவர்கள் இயங்குவார்கள். இன்னைக்கு அதுதான் நடக்குது. என்னைக்கோ நடக்கிறது இல்லை. அன்னைக்கு நடந்தது அதுதான், இன்னைக்கு நடந்தது அதுதான். நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்தேன். ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன, ஒரு கல்லூரியில் வேலை பார்த்தேன். துறை தலைவராக வேலை பார்த்தேன். எனக்கு கீழே 24 ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணாங்க. 24 ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணாங்க. 24 ப்ரொஃபஸரில் 17 பெண்கள், 7 ஆண்கள். 17 பெண்கள், 7 ஆண்கள், 17 விமன் ப்ரொஃபஸர், 7 ஜென்ஸ் ப்ரொஃபஸர். 7 ஜென்ஸ் ப்ரொஃபஸர் இருந்தாங்க. ஒரு பாலிடிக்ஸ் இல்லை. 17 விமன் ப்ரொஃபஸர், 17 பாலிடிக்ஸ். சரி, அது இருக்கட்டும், நம்ம எப்படியே இருக்கட்டும், அது அப்படித்தான். போனவுடனே காலையில் கல்லூரிக்கு போய் ரூமில் உட்கார்ந்தவுடனே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வரும்.
அப்புறம் 12 மணிக்கு பசங்க பஞ்சாயத்து. முதல்ல இவங்க பஞ்சாயத்து வரும், அதுக்கப்புறம் பசங்க பஞ்சாயத்து வரும். சரி, அதை விடுங்க. நான் சொல்ல வந்த செய்தி என்னென்னா, இந்த 17 பேர்த்தில் நீங்கள் கவனிங்க, 10-11 பேர் நம்ம ஹிந்துவாக இருந்து கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆனவங்க. இவங்க எப்படி கன்வெர்ட் ஆகியிருக்காங்கன்னு சொன்னால், படிக்கிற பொழுதெல்லாம் ஹிந்து தான். இவர்கள் படித்து கொண்டு இருக்கிற பொழுதெல்லாம் இவர்கள் ஹிந்துஸ் தான். ஆனால் இந்த படிப்பு முடிகிற நேரத்தில், அவருக்கு வேலைக்கு போகிற நேரத்தில் கன்வெர்ட் ஆகியிருக்கிறாங்க. நான் ஒரு ஆய்வு பண்ணேன். இந்த 17 பேர்த்தில் இந்த 10 பேரையும், அப்படி இந்த 10 பேர் எங்கிட்ட தானே ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ ஆய்வு செய்தேன். அவங்க இதுக்குன்னு ஆள் வச்சிருக்கிறான். இந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள், இந்து பெண்களை குறி வச்சு நீ போய் கேன்வஸ் பண்ணி, நீ எப்படியாவது அந்த பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டு வந்தேன்னா உனக்கு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் பணம் தரும். அதுக்கப்புறம் உனக்கு கவலை இல்லை, நீ வேலைக்கு போகணும் இல்லை, அந்த பொண்ணு வேலைக்கு போய் ஒன்று பார்த்துக்கோ. ஏன்னா நான் சொல்கிறேன், 11 பேருடைய பெண்களையும் அந்த 11 பேர்த்தினுடைய வீட்டுக்காரங்க ஒருத்தர்லையும் ஒரு 7-8 பேருக்கு வேலை கிடையாது, ஜாப் இல்லாதவனுங்க தான். எப்படி டார்கெட் அடிக்கிறாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த பெண்களைத்தான் மையமாக வைப்பார்கள். எனவே சைவ சமயம் வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் எங்கே குறிக்கோளாக இருக்க வேண்டும்? நம் பெண்களை நாம் ஆதரித்து அரவணைத்து அவர்களை நாம் கவனித்து கொண்டால்தான், அவர்கள் மனம் வைத்தால்தான் சைவ சமயம் வளரும். பெண்களை மையமாக வைத்து பாடுவதற்கு காரணம், அந்த நூற்றாண்டிலே பௌத்த மதம் பரவி இருந்தது. மிக வேகமாக பரவ ஆரம்பித்த காலம் அது, மிக வேகமாக பரவ ஆரம்பித்த காலம். அப்படி பரவி இருந்த அந்த நேரத்தில் அது நம்முடைய திருவிடைமருதூர் போன்ற சோழ நாடு, அப்படியே போன திருவண்ணாமலை நடுநாடு, அப்படியே காஞ்சிபுரம் தொண்டை நாடு, அப்படியே திருக்கடுக்குன்றம், இந்த மாதிரியான இடங்களிலெல்லாம் மிக வேகமாக பௌத்த மதம் பரவி வந்தது. பௌத்த மதத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்குற பொழுது, பெண்களுக்கு முக்தி இல்லை, கடவுள் இல்லை, இதெல்லாம் பௌத்த மத கொள்கைகள். அப்போ எதற்காக இவரை திருப்பெருந்துறை விட்டு தில்லை நோக்கி வரச் செய்தார் என்பது ஓரளவு தெரிய ஆரம்பித்தது மணிவாசகருக்கு. அது என்ன என்று கேட்டால், இந்த புறச்சமயமான பௌத்த மதம் பரவ ஆரம்பித்த காரணத்தினாலே அதனை துரத்தி அடித்து திருநீற்று நெறியாக இருக்கக்கூடிய சைவ நெறியை பரப்ப வேண்டும் என்றால், மணிவாசகர் போல ஒரு ஊற்றமுடைய ஒரு அடியார் வந்தால்தான் அது நிகழும். ஆகையினாலே அவர் வந்து பாடுகிறார், பெண்கள் கூடுகிறார்கள். நீங்க 7ஆம் நூற்றாண்டு பாருங்க, மொத்த பாண்டிய நாடே சமண இருள். நீர் பூசுகிறவரை கண்டால் தீட்டுன்னா அவன் கண்டு முட்டு. அப்படிப்பட்ட இடத்துல ஒரே ஒரு பெண்மணி இங்கேருந்து சோழ நாட்டிலேருந்து போனாங்க. யாரு? மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம் வளவர் குல கொழுந்து வழக்கை மாணி செங்கமல திருமடந்தை கன்னி நாடால் தென்னருகோன் திருப்பாவை. அப்படிப்பட்ட அந்த அம்மையார் பாண்டிய நாட்டுக்கு போகிறார்கள். போனால் தலைகீழ இருக்கு கதை, கதை தலைகீழ இருக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, ஒருத்தர் மொத்த பாண்டிய நாட்டையே ஞானசம்பந்தர் கொண்டு வந்து அங்கே நிறுத்தி மாற்றி காட்டினார்கள் அல்லவா. அப்போ அந்த காலகட்டத்தில் 7வது நூற்றாண்டில் பரவி இருந்த சமண சமயத்தை இருளை போக்குவதற்கு, பாண்டிய நாட்டில் பரவி இருந்த சமண இருளை போக்குவதற்கு சோழ நாட்டில் இருந்து ஞானசம்பந்தர் என்கிற ஒரு ஞானியை அனுப்பி வைத்தது போல 2ஆம் நூற்றாண்டிலே சோழ நாட்டிலே பரவி இருந்த பௌத்த மதத்தை நீக்குவதற்கு பாண்டிய நாட்டில் இருந்து மணிவாசகர் என்கிற ஒரு ஞானியை அனுப்புகிறார். இதனால தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சரித்திரத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், 2ஆம் நூற்றாண்டில் மாணிக்க வாசகர் பாண்டிய நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு வந்தார். 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாடு போகிறார். எப்பொழுதுமே இந்த சைவ சமயத்திற்கு ஊறு வந்து கொண்டே இருக்கும்.
சைவ சமயத்தை ஏன் என்று சொன்னால் இந்த சைவ சமயத்தை பல்வேறு விதங்களிலே தாக்குவதற்கும் இதனை ஊனப்படுத்துவதற்கும் எத்தனையோ விதமான வழிகளை கையாளுவார்கள். அந்த எதிர்ப்புகளை எல்லாம் எதிர்கொண்டுதான் பல நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருப்பது நம்முடைய சைவ சமயம் மட்டும்தான். ஆகையினாலே நம்முடைய மணிவாசகர் அங்கே போன உடனே அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வத்தை தூண்டும் வகையாக, அவர்களுடைய சிறப்பை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையாக பெண்களை மையமாக வைத்திருக்கக்கூடிய பொன்னூசல் போன்ற பதியங்களை அருளிச் செய்கிறார். சிவபெருமானே நேரிலே வந்து ஆட்கொண்ட மாணிக்கவாசகர் என்கிற ஒருவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு பெருந்திரளாக மக்கள் வருகிறார்கள். அவர்கள் இவர் பாடுவதை கேட்கிறார்கள், பேசுவதை கேட்கிறார்கள், ஆர்வம் மிகுந்து சைவத்தில் நிற்கிறார்கள். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாணிக்கவாசகரின் அலை வீச ஆரம்பிக்கிறது. அதனால்தான் நம்முடைய சாமி அவரை மதுரையில் இருந்து அப்படி சோழ நாட்டுக்கு வருவித்த காரணம், இந்த புறச்சமய இருள் சைவ சமயத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊனத்தை நீக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக அவரை ஆசீர்வதித்து தீட்சை செய்து அவரை உரியவராக்கி அனுப்பி வைக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது மணிவாசகர், ஓ இதுதான் நம்ம இருக்க வைத்தது காரணம், நம்மை வர சொன்னதற்கு காரணம் என்று அங்கே இருந்த சமண இருளை, அங்கே இருந்த பௌத்த இருளை போக்குவதற்காக அவர் முயற்சி செய்ய ஆரம்பித்தார். எல்லோருக்கும் சிவபெருமானுடைய பெருமையை எடுத்து பேச ஆரம்பித்தார். எல்லோரும் கூடினார்கள். அடுத்தது அங்கிருந்து அவர் திரு அண்ணாமலை நோக்கி போகிறார். திருவண்ணாமலையில் போய் நமக்கு திருவண்ணாமலையில் பாடினதாக கிடைக்கிற பதிகம் 2 கிடைக்குது. ஒன்று ரொம்ப அற்புதமான பதிகமாக இருக்கக்கூடிய திரு எம்பாவை, இன்னொன்று திரு அம்மானை. திருவம்பாவை மாணிக்கவாசகர் பாடினதை பார்த்து தான் ஆண்டாள் திருப்பாவை பாடினான். நம்ம தான் ட்ரெண்ட் செட்டரு, நம்முடைய மாணிக்கவாசகர் தான். முதல்ல வந்தது திருவம்பாவை, அப்புறம் வந்தது திருப்பாவை. இந்த திருவம்பாவையினுடைய சிறப்பை பார்த்து திருப்பாவையை பாடினார். 2க்கும் வேறுபாடு இருக்கு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருவம்பாவையில் என்ன சொல்லுகிறார்? திருவம்பாவையில் ஆதியும் அந்தம் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கெட்டையும் வாழ்த்தடங்கன் மாதேவளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் விதிவாய் கெட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கும் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயந்தோழி பரிசேலோரெம்பாவாய் என்று பெருமான் திருவண்ணாமலையில் பாடுகிறார், அண்ணாமலையில் பாடுகிறார். அப்போ பாடுகிற பொழுது பாருங்க, இந்த பதிகத்தில் திருவம்பாவையில் தன்னுடைய அனுபவத்தை எதையுமே சொல்லலை. தான் எங்கே போனோம், தான் யார் பார்த்தோம், என்ன ஒன்றும் இல்லை. திருவண்ணாமலையில் பெண்கள் ஒருவருக்கொருவர் எழுப்பி கொண்டு நீர்நிலையை நோக்கி போவதாக பாடுகிறார். நம்முடைய திருவம்பாவையில் பெண்கள் நோன்பு நோற்பதாக சொல்லப்படுவது இல்லை. ஆனால் திருப்பாவையில் நோன்பு நோற்பதாக சொல்லப்படும். நமக்கு இங்கே நோன்பெல்லாம் கிடையாது. பெண்கள் எழுந்து நீராடப் போகிறார்கள். நீராடப் போகிற பெண்கள் எல்லாம் சிவபெருமானை நினைந்து பாடுகிறார்கள், அவ்வளவுதான். அங்கே திருப்பாவையில் பெண்கள் எல்லாம் நோன்பு நோற்று என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், திருமாலையே கணவனாக வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் திருவம்பாவையில் பெண்கள் சிவபெருமானை கணவனாக வேணும்னு கேட்கல, சிவபெருமான் அடியார்கள் கணவனாக வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏன்னா அப்படி ஒரு கொள்கை நமக்கு கிடையாது. கடவுளை கணவனாக அடைய வேண்டும் என்கிற கொள்கை சைவத்துக்கு கிடையாது. அது வைணவத்தில் தான் உண்டு. நாம் அப்படி இல்லை. இதில் நல்லா பாருங்களேன்,
இந்த பெண்களை வைத்து இவர் சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது அப்படி மேம்போக்கா முதல்ல அப்படி விளையாட்டாக ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வது போலவும் ஒருவருக்கு ஒருவரை கேலி செய்து கொள்வது போலவும் வந்தாலும் கூட அப்படி போட்டு ட்ராப் பண்ணி இழுத்துட்டு மெசேஜ் கொடுக்குறார். அப்படிதான் முதல்ல போட்டார். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதா ரமணிக்கே நேசமும் வைத்தலையோ என்றெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் கேலி இந்த படுக்கை தான் உனக்கு ரொம்ப நேசமுடையதாக இருக்கிறாய் என்றெல்லாம் பேசிக்கொள்ளுகிறார்கள். இப்படியெல்லாம் பேசிக்கொள்ளுகிற மாதிரி ஒருவருக்கு ஒரு கேலி பேசுகிறதும் அப்படியும் வைத்து கொண்டு இவர்களெல்லாம் ஒன்று திரட்டிய பிறகு முக்கியமான செய்தி சொல்லுகிறார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்வணிவோம் அங்கவர்க்கே பங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப் பணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். இதில் என்னங்க சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் பெண்கள்லாம் சிவபெருமான்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. பெருமானே எங்களுக்கு வர கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உன்னை வழிபடுகிற சிவனடியாராக இருக்க வேண்டும். அப்போ எதுக்காக இதை வைத்தார் என்று கேட்டால் பெண்கள் சைவ நெறியில் நிற்கிற பெண்கள் திருமணம் செய்து கொள்ளுகிற பொழுது சைவ நெறியில் இருக்கிற ஆண்மகனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சைவ பரம்பரை காப்பாற்றப்பட்டு ஒரு சைவ பரம்பரை தழைக்கும். இவ்வளவு பேசுகிற மணிவாசகரே சைவ பரம்பரை தழைக்க வேண்டும் என்று சைவ நெறி திருநீர் பூசுகிற பெண்கள் நீர் பூசுகின்றவர்களை கணவனாக பெற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இதனுடைய உள்பொருளை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு 2ஆம் நூற்றாண்டில் பாடினாருங்க. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டிலேயும் நம்ம பெண்கள் இதைத்தான் பாடியாகணும். நான் போகிற இடத்தெல்லாம் சொல்கிறது, உங்கள் வீட்டில் சின்ன பெண்ணுங்க இருக்கா, சிறுமிங்க, சிறு வயது பெண்கள் இருக்கா, அந்த பெண்களுக்கு இந்த திருவம்பாவையை பாடுறதுக்கு கொடுங்க. பொருள் தெரிய வேணாம், அர்த்தம் தெரிய வேணாம், முதல்ல பாடிட்டோம். அடியன் அமெரிக்கா போயிருந்தேன், யுஎஸ் டாலஸ்ன்னு ஒரு இடத்துல பேசுகிற பொழுது இந்த செய்தியை சொன்னேன். சின்ன சின்ன குழந்தைங்க, பெண் குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு இருக்குது அப்பா அம்மாவுக்கு. அதுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்குறீங்க, அதுக்கு மியூசிக் கற்றுக் கொடுக்குறீங்க, கணக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, அப்புறம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க. என்ன தெரியுதா, கராத்தே இது கற்றுக் கொடுக்குறீங்க, எல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்களே. நம்முடைய சமய பண்புகளை கற்றுக் கொடுக்குறீங்களா? அதை கற்றுக் கொடுக்குறீங்களா? அந்த பெண்ணுக்கு ஒரு நாளாவது சமய பண்பு கற்றுக் கொடுக்கறதுக்கு சரி. இந்த திருவம்பாவையாவது அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு சின்ன கொஞ்சம் மாதிரி திருவம்பாவை பாடிட்டு நீ வந்தால் தான் உனக்கு காலையில் டிஃபன். திருநீர் பூசி திருவம்பாய் பாடு என்ன அர்த்தம், அதை பற்றி கவலைப்படாத, நீ பாடிட்டு வா அப்படின்னு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்த வருஷம் போனேங்க. போனால் அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் அற்புதமாக டாலஸு அமெரிக்கா அங்கே டயஸில் ஒரு 20லேருந்து 30 சின்ன பொண்ணுங்களை உட்கார வச்சு திருவம்பாவை பாட வச்சார். அப்போ சொன்னார், அவர் சொன்னார், இன்னைக்கு முதல் 1 வருஷம்தான் ஆச்சு, நீங்கள் போன வருஷம் சொன்னீங்க 10 பாட்டு வரைக்கும் நெட்ரு பண்ணிட்டாங்க, பார்க்காம 10 பாட்டு சொல்லுவாங்க, நீங்கள் அடுத்த வருஷம் வரும்போது 20 பாட்டையும் சொல்லுவாங்கன்னார். இதுதான் வேணும். அதை நம்ம இங்கே இருக்கிறவங்க சொல்கிறத கேட்குறாங்களோ இல்லையோ, இந்த ஊரை விட்டு போனவன் கேட்டுறான். இங்கே இருக்கிறவனுக்கு காக்காவாக கற்றுனாலும் காதல், ஆனால் அங்கே இருக்கிறவன் உடனே என்ன சொன்னாலும் அதை அது ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது. வெளிநாடு போனால் தான் இந்த அருமையே தெரியுது, உள்ளூரில் இருக்கும்போது அருமை தெரிகிறதில்ல. அப்போ இதில் என்ன தெளிவாக சொல்லுகிறார், உன்னை பிரானாக பெற்ற உன் அடியார் தாழ்வணிவோம் ஆங்கவர்க்கு உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்வணிவோம் நாங்கள் உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்படிவோம் அங்கவர்க்கே பங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார். இதுதானே மெசேஜ் திருவம்பாவையில்.
மெசேஜ். இப்போ முதல்ல சொன்னது ஏண்டி எழுந்திருக்கலையா, நீ இன்னும் வரலையா, அதெல்லாம் முதல்ல அப்படி தோரணமாக வச்சார் உள்ள வரத்துக்கு இல்லையா, தோரணமாக வச்சு. சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த முன்னால் வச்சிருப்பான் சில பொருள், என்ன கிடையாது இந்த பிள்ளைங்க அப்படியே லபக்குன்னு தூக்குற மாதிரி வச்சுருப்பான். நமக்கு வேணுங்க அதுங்க எடுக்கிற சாக்லேட்டு, அதுங்க எடுக்கிறது இப்படியா வச்சுருப்போம் முன்னால். இந்த பிள்ளைங்க பார்த்த உடனே டபக்குன்னு உள்ளே நுழைஞ்சிரும். அப்போ பெருசு நுழைஞ்சி தானே ஆகணும். அது மாதிரி அப்படி உள்ள நுழையும் போது முதல்ல இந்த பெண்கள்லாம் ஒருவருக்கு ஒருவர் கேலி பேசுவது போல அமைத்தாலும் இதனுடைய செய்தி 9வது பாடல்ல வைத்திருக்கிறார். அப்ப திருவண்ணாமலையில எப்படி நிலைமை இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த பெண்களை எல்லாம் ஒருங்குபடுத்த வேண்டிய அவசியம் மணிவாசகருக்கு இருந்தது. எல்லா பெண்களையும் ஒருங்குபடுத்துகிறார். அவர்களெல்லாம் ஒன்று திரள வேண்டும். அப்பொழுதுதான் நம் சைவ சமயம் போற்றப்படும். எனவே பெண்கள் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தி அவர்களுக்கு சமய உணர்வை தூண்டி அவர்கள் சமயத்தை காக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திலே பௌத்த மதத்தினுடைய பாருங்க, திரும்பவும் 19வது பாட்டை பாருங்க. உன் கையில் பிள்ளை, எப்பவுமே சொன்னதை திரும்பி சொல்லவே மாட்டார் மணிவாசக பெருமான். ஆனால் இந்த ஒரு செய்தியை மட்டும் 2 இடத்துல வைக்கிறார். அப்படி வைக்கக்கூடாது. பொதுவாக ஒரு தடவை சொன்னாலே அதோடு விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துக்க வேண்டியதுதான். ஆனால் 9ல் சொல்லிட்டு திரும்பவும் 19க்கு உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பழஞ்சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள் என் கொங்கை நின் நண்பர் அல்லாதார் தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல் எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இதுலேயும் திரும்பவும் சொல்லுகிறார், நாங்கள் சிவனடியார்களைத்தான் கணவனாக பெற வேண்டும் என்று உறுதிப்பட சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த சைவ பரம்பரையை நாம் காக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆகையினாலே பெண் குழந்தைகள் அதுங்களை நாம் நீங்கள் செல்லு வாங்கி கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னாடி திருவம்பாவை புஸ்தகம் வாங்கி கொடுங்க. முதல்ல படிக்க சொல்லுங்க. அது கையில் கொடுத்து அதை படிக்க சொல்லி நம்ம திருநீர் பூச சொல்லுங்க, நீர் பூசுன்னு சொல்லுங்க. அது நமக்கு முக்கியம். ஆகையினாலே இந்த திருவண்ணாமலையிலே இதை அருள் செய்கிறார் என்று சொன்னால் திருவண்ணாமலையில் பௌத்தம் பரவிக்கொண்டிருந்த காலம். ஆகையினாலே சைவ சமயத்திற்கு ஊறு விளைவுகிறதே என்ற காரணத்தினாலே சைவ சமயத்தினுடைய ஊற்றத்தை பெருக்குவதற்காக சுவாமி இந்த அற்புதமான பதிகம். அது மட்டுமல்ல, அடுத்தது திரு அம்மானை என்று அருளி செய்கிறார். அதுவும் பெண்களை மையமாக வைத்துத்தான் அருளி செய்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த பெண்களை மையமாக வைத்து அருளி செய்தது எல்லாம் திருப்பெருந்துறையில் ஒரு பதிகம் கூட கிடையாது. திருப்பெருந்துறையில் எந்த பதிவும், திருப்பெருந்துறையை விட்டு அவர் நீங்கி தில்லை நோக்கி வந்த பிறகுதான் அதுவும் பெரும்பான்மை பதிகங்கள் தில்லையில் அருளி செய்யப்பட்டவை. தில்லை தான் ரொம்ப மோசமாக இருந்தது. தில்லை மிக மோசமாக இருந்தது. அவர்கள் அங்கேருந்து வந்து எங்களுடைய பௌத்த மத தலைவராக இருக்கக்கூடிய கௌதம புத்தர் தான் முதற் பொருளாக இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய நடராஜரை எடுத்துவிட்டு நாங்கள் பௌத்தரை இங்கே பிரதிஷ்டை செய்துவிட்டுத்தான் இந்த தில்லை விட்டு போவோம் என்று கூடியிருந்தார்கள். அங்கே அத்தனை பேரையும் விரட்டி அடித்தவர் நம்ம மாணிக்க வாசகர். சரித்திரம் இருக்கு, ஹிஸ்டரி. நாம் பேசுறது புராணம் இல்லை, நான் பேசுறது புராணம் இல்லை. பௌத்தம் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. தமிழ்நாட்டை தவிர்த்து மற்ற இடங்கள்ல எல்லாம் நார்த்தில் எல்லாம் இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் இல்லைன்னு கேட்டால் நம்முடைய திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் நம்முடைய மாணிக்க வாசகரும் அப்பொழுது போட்ட அந்த வித்து சமணமும் பௌத்தமும் இங்கே தழைக்கவே இல்லை. என்னதான் அசோகர் அங்கே நார்த்தில் இருந்து பரப்புவதற்காக கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி இங்கே சவுத்தில் கொண்டு வந்துடணும், பௌத்தத்தையும் சமணத்தையும் கொண்டு வர வேண்டும், எவ்வளவோ முயற்சி பண்ணார். நடக்கலையே. தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டால் இங்கே தான் மாணிக்க வாசகரும், இங்கே தான் திருஞான சம்பந்தரும், இங்கே தான் திருநாவுக்கரசரும் வந்தார். அதுதான் பேசி. ஆகையினாலே அன்பர்களே, நம்முடைய அருளாளர்கள் கட்டி காத்த சமயம் இது, நம்முடைய சமயம். அதை போற்ற வேண்டியது நம்முடைய கடமை.
அதை விட்டுட்டு நமக்கு நாம பக்தியா இருந்தால் உடனே நாம் மதவெறி பிடித்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். நாம் நம்முடைய சமயத்தை போற்றி நம்முடைய சமயத்தில் நின்று நம்முடைய சமய ஒழுக்கங்களை கடைபிடித்து நம்முடைய சமய சிறப்பை பேசினால் உடனே நம்முடைய சமய வெறி பிடித்தவர் என்று சொல்ல. மற்ற சமயத்தில் இருக்கவங்க பேசுனா அது சமய வெறி இல்லையா, நம்ம பேசுனா தான் சமய வெறியா. இது என்னங்க கூத்து? இது என்ன பெரிய கூத்தா இருக்கு? ஏன் மதத்தை என்னுடைய இடத்துல நான் பேசுகிறேன், அதனுடைய சிறப்பை சொல்லுகிறேன், நீ மதவெறி பிடித்தவன். மற்ற சமயம் இங்கே உள்ள பூந்துது, வந்தேரிகள் வந்து சேர்ந்த சமயம் தன்னுடைய பெருமையை சொல்லிக்கிட்டு மதத்தை பரப்புது. அப்போ அவங்க சொல்லிக்கலாமா? அவங்க மதவெறி இல்லையா, நம்ம மதவெறியா? அப்படி மதவெறின்னு நீ சொன்னால் சொல்லிக்கோ, நான் மதவெறி பிடித்தனாகவே இருந்து விடுகிறேன். ஆனால் என்னுடைய மதத்தை நான் பரப்பி கொண்டுதான் இருப்பேன், சொல்லி கொண்டுதான் இருப்பேன், அதனுடைய பெருமையை பேசிக்கொண்டு தான் இருப்பேன். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மதம் இங்கேருந்து எங்கேருந்தோ வந்ததில்லை, இங்கேயே இருந்து ஆள் போல் தழைத்து வளர்வது. இட் இஸ் இண்டிஜினஸ், நாட் இம்போர்ட்டட். ஆகையினாலே அன்பர்களே, இந்த உணர்வை பெருக்க வேண்டும். நான் சப்ஜெக்டில் இல்லாத பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. மணிவாசகர் செய்த தொண்டை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஏன் பெண்களை மையமாக வைத்து பாடினார்? என்ன காரணம்? ஏன் திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்டவர் அங்கேயே அவரை கூட்டிட்டு போல? ஏன் தில்லைக்கு வர சொன்னார்? காரணம் வேணும் இல்ல? அந்த காரணங்களை எல்லாம் ஆய்வது அடியேனுடைய இந்த ஒரு நூல் தானே தவிர மற்ற நூல்கள் எதுவும் அதை பற்றி பேசல. ஆகையினாலே மணிவாசகருடைய வரலாற்றை, அந்த வரலாற்றை ஒட்டி பதிகங்களை காரண காரியம் காட்டி அந்தந்த இடங்களில் நிறுத்திய நம்முடைய திருவாசகம் வரலாற்று முறையில் என்கிற இந்த நூலில் எப்படி அந்த பதிகங்களை தொகுத்திருக்கோமோ அதுதான் சிறப்பான தொகுப்பாக இருக்க முடியும் என்பது நிதர்சனமாகி இருக்கிறது. இந்த புத்தகம் இங்கே இருக்க வேணுங்கிற அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அந்த ஆர்டரில் நீங்கள் திருவாசகத்தை படித்து பாருங்கள், உங்களுக்கு ஏற்படுகிற அனுபவமே புதுமையாக இருக்கும் என்று சொல்லி அவர் நம்ம மணிவாசகர் திருவண்ணாமலையில் இருக்கிறார் என்கிற அந்த செய்தியோடு நாம் நிறைவு செய்து மீண்டும் நாளைய தினம் அவர் தலப்பயணம் தொடங்குவார், நாமும் கூடவே தொடங்குவோம் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக மிக அற்புதமாக நம்முடைய உழவார ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் அற்புதமான பணிகளை செய்து வருகிறது. இந்த மாதிரி திருக்கூட்டங்கள் தான் வளர்க்குது சமயத்தை, வேறு யாரும் வளர்க்கல சொல்லுங்கள். அரசாங்கமாக வளர்க்குது? அரசாங்கம் எங்கேருந்து வளர்க்குது? இருக்கிறது ஏதாவது தேய்க்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்குது. ஆனால் சமயத்தை வளர்ப்பது என்பது ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் போன்ற அமைப்புகளும் சங்கங்களும் சபைகளும் தான் வளர்க்கிறது. அதுதான் வளர்க்குது, சமயத்தை வளர்க்கிறது அதுதான். அது இந்த மாதிரி சங்கங்களோ அமைப்புகளோ இல்லைன்னா எப்படி இந்த அறிவு ஞானதானம் எப்படி விளையும்? இந்த 30 நாள் நீங்கள் என்னங்க போய் கேட்டிருப்பீங்க? இந்த 30 நாள் நாகராஜ் மெனக்கட்டு 30 பேருக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வந்து பேசுங்க, சமயம் பேசுங்க என்று சொல்லி மக்களுக்கு ஞானதானம் செய்ய வேண்டும் என்று கருதுவது தனி அமைப்பா அரசாங்கமா? நம்முடைய சமயத்தை அரசாங்கம் வளர்ப்பதே இல்லை, இதுதான் உண்மை. வளர்த்ததும் இல்லை, வளர்ப்பதும் இல்லை, இனி வளர்க்கப் போவதும் இல்லை. அதனால் இந்த அமைப்புகள் தான் வளர்க்கிறது. இந்த அமைப்புகளை விடாமல் நல்ல ஆதரவு தந்து அந்த அமைப்புகளை ஊக்கப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். ஆலய உழவார தொண்டு சர்க்கூட்டனுடைய பணிகள்லாம் 80 விழுக்காடு பெண்கள் தான் இருக்காங்க. அவங்க தான் பணி செய்கிறாங்க.
20 விழுக்காடு ஆண்கள் மட்டும்தான். இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, நாங்கள் திருப்பூர் பாத யாத்திரைக்கு காவடிக்கு எடுத்து போவோம். அது முதல்ல துவங்கும்போது பல எதிர்ப்புகள் வந்தது. லேடிஸ்லாம் வந்து காவடி தூக்கக்கூடாது, அவங்க காவடி எடுக்கக்கூடாது, ஜென்ஸாக எடுக்கணும், அப்படிலாம் விரதம் இருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. அதையெல்லாம் தள்ளி போட்டுட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி போகிற ஒரு 50 காவடிகளை 40 காவடி கிட்டத்தட்ட அவங்க தான் எடுக்கிறாங்க. 10 காவடி தான் வந்து ஜென்ஸ் எடுக்கிறாங்க. அந்த அளவில் எல்லா வகையிலும் ஆலய ஓட்டத்திலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அமைப்பினால் நடக்குதுன்னா அவங்களுக்கு மூல காரணம். நாங்கள் சும்மா சின்ன சின்ன பணிகள் பண்ணாலும் அவங்களுடைய தொண்டு மிக சிறந்தது. அந்த வகையில் பெண்களுக்கு தன்னுடைய தலை வழங்கி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாள் நிகழ்ச்சி உபயதாரர்கள் மரியாதைக்குரிய அனிதா ஜெகதீஷ் மற்றும் ராமகிருஷ்ணன் நடித்துக்கொண்டு மீண்டும் நாளை மாலை சந்திப்பங்களை நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.